வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நிலவரத்துல தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பா இருக்கு. சிஎம் ஆவாரா விஜய், ஆக மாட்டாரா, கூட்டணி யார் சேருவா, என்ன பண்ணுவார் இவரு, இல்லைன்னா தொங்கு சபை வருமான்ட்டு ஒரே பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அதுக்கு நடுவுல சில சுவாரஸ்யமான விஷயங்களும் பார்ப்போம். இவர் அரசியலுக்கு வரும்போது இவரை கிண்டல் பண்ணாத ஆளுங்களும் கிடையாது, கேலி பண்ணாத கட்சிகளும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கட்சிகள் எல்லாம் பார்த்துடலாம், ஒன்னொன்னா பாருங்க. பெரிய கட்சி மத்திய அரசு கொடுக்குது. ஒரே சிரிப்பா இருக்கு இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. லூசுத்தனா போயிட்டு இருக்காங்க. அண்ணா அதிமுக திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி நிக்கிறது. இவங்களா நடிச்சுக்கிறது. யார் இருக்காங்க? ஒரு நாள் கூத்துக்கு தாங்க அந்த கட்சி தாவைக்கா. இவங்க ஒன்னும் சும்மாலாம் கெட்டு போல, வாயை வச்சே கெட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒன்று வாயை வச்சே கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ அது என்னது, அது ஆக்சுவலா எனக்கு மறந்து போச்சு. நீங்களே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்தது இவர் ஒருத்தர் இருக்காரு, சாட்டை நாக்க வச்சு வீணா போயிட்டாரு. அவர் கட்சியும் விளங்காம ஆக்கிட்டாரு. அவர் சொல்றதை கேளுங்க. திருச்சி கிழக்குலயும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க, எழுதி வச்சுக்கணுமா. இவங்க கட்சி சைபருக்கும் கீழே ஏதாவது இருந்திருந்தா கூட போயிருக்கும். ஆனா இவர் கட்சி மேல தப்பு கிடையாது. இவங்க இப்படி பேசியதான் அந்த கட்சியை நாசமாக்கிட்டார். சுவாரஸ்யமான விஷயம், கூட இருக்கிறவங்களே தன்னோட அடுத்தவனோட வளர்ச்சியை பார்க்க முடியாம, தான் கூட வளர்ந்தவனோட வளர்ச்சியை பார்க்க முடியாம வைத்தறிச்சல் பொறாமலாம் பட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும். எத்தனையோ பெரியவங்க எல்லாம் நம்ம அதை கட்டி காத்த ஒரு சங்கத்துல அதுக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காதவர் தான் இந்த விஜய். அவர் அவங்க ரசிகர்களுக்கு வேணா அப்பளமா இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சப்பானி, முடிஞ்சு போகும். நம்மளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிற நம்ம விஜய் சினிமாலேயே வச்சுக்கணும். சினிமாலேயே வச்சுக்கணும்னா என்ன பண்ணோம், நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவர் சினிமாக்கு அனுப்பிச்சிடணும். இல்ல அவர் போயிடுவார். அதுக்கு ஏதோ ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தா மறுபடியும் இருக்கிறதாலும் திமுக அழிக்கணும், திமுக சொன்னவனை பூராமே காணாம. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப பார்க்கறேன், எவனையும் சொல்றானோ வாங்கிட்டு 15% வாங்குவார் என்று சொன்னால் கூட, உங்க கருத்து கணிப்பு அப்படி இருந்தால் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய். கோட்டைன்னு சொல்லி கடைசியில மொத்தத்தையும் கோட்டையை விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் திருச்சி கிழக்குல இவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. கடைசியில இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு நான் கடைசி காமிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக திருச்சி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்ல, அது மார்ச் மே மாசம் 4ஆம் தேதி உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. அமைச்சர் அன்பில் மகேஷை எதிர்த்து போட்டியிட்ட நவல்பட்டு விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். திருவெரும்பூர் தொகுதியிலே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோல்வியை தழுவி இருக்கிறார். கோட்டைய ஜோலி முடிச்சுட்டாங்க. பெரம்பூர் இவங்க கோட்டைன்னு சொன்னாங்க. அந்த கோட்டையெல்லாம் செதற அடிச்சு பிச்சு போட்டாச்சு. 2 பேர் மட்டும் எப்படியே தப்பிச்சிட்டாங்க. அது எதனால நினைக்கிறீங்க? கொடுத்த காசுக்கு விசுவாசமா கொஞ்சம் மக்கள் இருப்பாங்கல்ல, போட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியல அது அவங்க பணம், நம்ம பணத்தையும் நமக்கு தரான்னு தெரியாம ஓட்டை அவங்களுக்கு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் டிவிகே கூட ஏன் ஜாயிண்ட் ஆகலன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு டிஎம்கே கிட்டயும் ஏடிஎம்கே கிட்டயும் ஜாயிண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணம் தான், அவங்களுக்கு தேவை பதவியும் பணமும் தான். மக்களோட நலனும் நல்ல விஷயங்களும் கிடையாது. அவங்க எங்க போனா அவங்களுக்கு பதவி கிடைக்குமோ அங்க போய் சேர்ந்தாங்க. அங்க லட்டு கிடைக்கும்னு பார்த்தாங்க, கடைசியில் அவங்களுக்கு அங்க மண்ணு தான் கிடைச்சிச்சு. இப்போ லட்டு எங்க இருக்கு? டிவிகே கிட்ட இருக்கு. அவங்க இந்த ரோசம் மானம் சூடு சொரணை அதெல்லாம் சுத்தமா பார்க்க மாட்டாங்க. அது எங்க இருந்தாலும் போய் மேய்ஞ்சிருவாங்க. இப்போ யார்கிட்ட இருக்கு? லட்டு டிவிகே கிட்ட இருக்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு கட்சி தாவி இங்க வந்துடுச்சு. இப்போ கரண்ட் நியூஸ் 5 சீட்டு, மொத்தம் 10 சீட்டு தேவைப்படுது தளபதிக்கு. 5 சீட்டு காங்கிரஸ் ஷிஃப்ட் ஆகி வெளியே இருந்து இங்க ஜாயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ ஒன்னும் எத்தனை தேவை? 5 தேவை. ஒன்று 5 லட்டு தின்றதுக்கு 5 பேர் வருவாங்க. அதுவும் நம்ம பார்க்க தேவையில்ல, அவங்களே வருவாங்க. நம்ம போய் தொங்கணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய வெளியே பேசிட்டு இருக்காங்க, தளபதி தொங்கு சபை வந்துடும், இல்லைன்னா எல்லாரும் இப்படி கெஞ்சணும். இங்க கெஞ்சுறதுக்குலாம் அவசியமே கிடையாது. அவனுக்கு தேவை பதவி, பணம். என்ன இங்க ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அங்க கொள்ளை அடிக்கலாம், ஊழல் பண்ணலாம். டிவிகே கட்சியில இதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தான் சேர்ப்பாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இதுல ஜெயிச்சவன்லாம் சாதாரண ஆள், நம்மள மாதிரி சாதாரண ஆள். அவனுக்கு பணம் என்னன்னா தெரியாது, அரசியல் பணம் எல்லாத்தையும் பார்க்க தான் செஞ்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. மக்களோட கஷ்டம் என்னன்ட்டு ஒரு சின்ன விஷயமும் இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாருமே பார்த்து தான் பண்ணுவாங்க, பார்த்து தான் எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க. அது ஒண்ணு மட்டும்தான் இவங்களுக்கு இடிக்கும். பரவாயில்ல போனா போது, நம்மளுக்கு தேவை பதவின்னு நினைச்சுக்கிட்டு ஷிஃப்ட் ஆகி இங்க நிறைய பேர் இப்ப வரப்போறாங்க. யாருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நாளைக்குள்ள. இப்போ ரீசெண்டா 5 பேர் காங்கிரஸ் வந்திருக்காங்க, சிபிஎம் வரப்போகுது,
நானே சொல்லியிருந்தேன் சிபிஎம் வரப்போகுது, விசிகே எல்லாம் 2 வாட்டி கூட்டிருந்தார் தளபதி விஜய். அன்னைக்கு வரல, ஆனா இன்னைக்கு மதிப்பு இருக்காது, வேற வழியில வந்துதான் அவங்க. சிபிஎம் வரும், பாட்டாளி மக்கள் கட்சி வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் லட்டு தின்ன ஆசையா தானே இருக்கும், கொஞ்சம் ரோசம் இருக்கும், வேற என்ன பண்றது, அதெல்லாம் தூக்கி போட்டு தான் வர முடியும். ஏன் ரோசம் இருக்கும்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இவங்க என்ன 2 கட்சியில தான் மாற்றி அப்பப்போ ஷிஃப்ட் ஆகி இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஏடிஎம்கே, இன்னைக்கு டிஎம்கே, இன்னைக்கு 3வது கட்சி, சின்ன கட்சி பெரிய கட்சியா வந்து நிக்குதுன்ட்டு அது ஒரு பெரிய அவங்களுக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. வேற வழியில் வந்துதான் ஆகணும். கூட்டணி அமையுமான்னு கேட்டா 100% அமையும். 2 நாள்ல பொறுப்பு ஏற்கிறாரு. 10 நாளுக்குள்ள எல்லாம் சைன் போட்டு கொடுத்து வருங்கால சிஎம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு? தளபதி விஜய். ஆக்சுவலா படத்தையே நிறுத்தினானுங்க. இப்ப படத்துல எப்படி வரும்னு நினைக்கிறீங்க டைட்டில்? அந்த படம் வராது. அதுக்கு பதிலா உங்களுக்கு இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன். அவரு இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறேன்ட்டு ஆல்ரெடி வாக்கு கொடுத்திருந்தார். அப்படி அது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா முதல் முறையா தமிழ்நாட்டுல சிஎம் தளபதி விஜய் நடித்துள்ள படம்ட்டு ஒரு ரிலீஸ் டைட்டிலோட வரும். அதை நம்ம பார்ப்போம்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஓகே, இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பார்ப்போம். See you, bye from your Race Army YouTube channel.